குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம்லாம் நல்லா தான் இருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வர்ற 10ஆம் தேதி கரூர் போறாராம். ஏன் போறாருன்னு தெரியுமா? தெரியுமே. ஏன் போறாரு? ஏற்கனவே அந்த 41 பேர் இறந்து போயிட்டாங்க. நீங்க திட்டமிட்டு பண்ண சதி அப்படி நான் சொல்லல, ஆதவ அர்ஜுனா அமைச்சர் சொன்னார். எப்பா ஏன்டா வேணான்னு வம்ப இழுத்து என்னமோ சொன்ன மாதிரி ஓனான எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட மாதிரி. ஓனான எதுக்கு எடுத்து வேட்டிக்குள்ள விடுறீங்க? எதுக்கு விட்டோம்? ஏன் விடுறீங்க? அவன் தான் பேசுறாரு, அந்த ஒரு மாண்புமிகு அமைச்சர் இந்த மாதிரி அமைச்சரே பேசுறாருன்னா பாத்துக்கங்களேன். அப்ப நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. நாங்க தப்பு பண்ணியிருந்தா அது சிபிஐ என்கொயரி தடயத்தை அழிச்சிட்டீங்க தம்பி. சிபிஐ என்கொயரியில இருக்கு. சிபிஐ என்கொயரி இருக்கட்டும், அமைச்சரே நீங்க இப்படி பேசுறாரு. உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதியினுடைய பார்வையில சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி நேரங்கள்ல எங்களுடைய மாண்புமிகு நம்மளுடைய என்ன அமைச்சர் நீர் இல்ல பிடபிள்யூடி, அதாவது நீர்வழி அண்டு சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் மாண்புமிகு யாதவ் அர்ஜுன் அவர். விளையாட்டை விட்டுட்டீங்க. விளையாட்டுத்துறை அவர் ஏற்கனவே விளையாட்டுத்துறையில தானே இருக்காரு. சோ அதனால அவர் பேசுனது தவறு. உண்மை தவறு இல்லப்பா, உண்மைன்னு அவர் தான் சொல்றாரு. இப்ப 10ஆம் தேதி சிஎம் அங்க போறாரு. அங்க போய் என்ன பண்றாரு? பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் இழப்பீடு, அந்த அரசு வேலைகள் எல்லாம் கொடுக்கறதா ஒரு பக்கம் சொல்றாரு. சரி, இன்னொரு பக்கம் ஆதவர்ஜன் அமைச்சர் என்ன சொல்றாரு? இது திட்டமிட்ட சதி. எனக்கும் கரூருக்கு ஒரு பழைய பாக்கி இருக்கு, திமுகவை நான் அழிக்காம ஒழிக்காம விட மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு பேசுறாரு ஆதங்கத்தோடு. அப்ப எல்லாம் முடிச்சு போட்டு பார்த்தா திமுகவுக்கு கண்டிப்பா இன்வால்வ் ஆயிருக்கு தானே கண்ணு. அதாவது திரு விஜய் அவர்களை கெடுத்து அவருடைய ஆட்சிக்கு கெட்ட பேர் கெடுத்து விட்டாரா? இல்ல அவரை கெடுக்கணும். அவருடைய யாரு? ஆதவ அர்ஜுன் தான். உனக்கு அவர் ஏன் கெடுக்கணும்? அவர் தான் கெடுக்கிறாரு. திமுக தானே கெடுக்க நினைக்குது. அவர் கெடுக்க நினைக்கல. திமுகங்கிறத விட்டுடு ஐயா. நான் கேட்கறதே, ஒரு அமைச்சரே பேசிருக்காரு, நீங்க சதி பண்ணிருக்கீங்க, இத்தனை பேரை பண்ணி அவர் ஓப்பனா பேசிட்டாரு, கொலையே பண்ண மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கு என்ன பேசுறாருல? அதுக்கு ஏற்கனவே விசாரணையில இருக்குல்ல, அந்த விசாரணை இருக்கும்போது இவர் பேசுனது பெரிய தவறு. நாளைக்கு இது அந்த சுப்ரீம் கோர்ட் இவருக்கு கேள்வி கேட்பாங்க. ஆமா, நீங்க தான் உச்ச நீதிமன்றம் போறீங்களாம்ல திமுக? கண்டிப்பா போவா. திமுக போதா இல்லையோ, மனித நேயம் உள்ள மனிதன் யாரா இருந்தாலும் இப்படி பேசக்கூடாது. எப்படி பேசக்கூடாது? ஒரு வழக்கு ஐயா, பாதிக்கப்பட்டவங்க ஆதங்கத்துல பேசுறாங்க. ஆதங்கத்துல பாதிக்கப்பட்டது யாரா? பாதிக்கப்பட்டது தம்பி. ஐயா, அங்க இறந்தது யாரு? இங்க பாரு, அங்க இறந்தது யாரு? 41 பேர் இறந்தது யாரு? தாவேக்கா ஆதரவா வந்தவங்க. அவங்க நீ கூட்ட நெரிசல்ல இறந்து போனதுக்கு யாரு? அவர் தான் சொல்றாரு, எந்த இடத்துல நடக்காம இங்க மட்டும் நடக்குதுன்னா காரணம் என்ன? இது நீங்க திட்டமிட்டு சதிங்கிறாரியா? பாரு தம்பி, ஐயா அவர் சொன்னாரா இல்லையா? அவர் சொல்றாரு இல்ல, அதை நிரூபிக்கணும் இல்ல கண்ணு. நீங்க அரச கையில வச்சுட்டு பண்ணிட்டீங்கன்னு சொல்றாரு அவரு. நாங்க அரச கையில வச்சுட்டு நாங்க பண்ணினாலும் இப்ப இவருக்கு எப்படி தகவல் தெரிஞ்சிருக்குல்ல, அப்ப அதை ப்ரூவ் பண்ணிட்டு அவர் கோர்ட்ல சொல்லட்டும். தடயம் இல்லாத பண்டல பிஹெச்டி முடிச்சிருக்கீங்களே. சரி, யார சொல்றீங்க? அமைச்சரையா? நீ என்ன சொல்றேன்? யாரே திட்டினீங்களே. நான் ஒன்னும் திட்டல. நான் என்ன சொல்றேங்கிறத கேட்டுக்கோ. இது சிபிஐ என்கொயரியில இருக்கு. சரி, ஒரு மாண்புமிகு ஒரு அமைச்சர் ஏற்கனவே நீ ஓரளவுக்கு ஹைலி எஜுகேட்டடு கூட. ஆமா, அப்படி இருந்தும் இந்த மாதிரி ஒரு வழக்கு நிலுவையில இருக்கும்போது இந்த மாதிரி ஒருத்தர் பாதிக்கப்பட்டுட்டா அப்படின்னா அவன் எஜுகேட்டடா இருந்தாலும் சரி, இல்ல அன்எஜுகேட்டடா இருந்தாலும் சரி, ஆதங்கத்துல பேசுவாங்க. நீங்க இதனால பாதிப்பு அந்த நம்ம இன்னைக்கு திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசுக்கு தான் இது அவமானமே. எது அவமானம்? இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் அவங்க கட்சி, அதாவது பேசுறது அவமானம், செஞ்ச நீங்க உத்தமர்கள். யாரு செஞ்சு? நீ அப்படி செஞ்சோன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்லலையா? பாரு, இங்க பாரு, திமுகவுக்கு நான் ஒன்னும் கை விட்டு வாங்கிட்டு பேசுற ஆள் இல்ல. அப்புறம் அதே மாதிரி விஜய்கிட்டையும் கை விட்டு வாங்கி நான் இப்ப பேச வரல. நீங்க யார்கிட்ட தான் கை விட்டு வாங்குனீங்க? நான் எந்த மனிதர்கிட்டையும் யாருகிட்டையும் கை நீட்டி இதுவரை நான் காசு வாங்கல, பேங்க் அக்கௌண்ட்லயும் பணம் வாங்கல. புரிஞ்சுக்கோ, நான் வேணா கொடுத்துருப்பேனே தவிர நான் வாங்கி பழக்கம் இல்ல. ஆகையினால நான் விஜய் அரசு நல்ல அரசு. இப்ப இந்த டாஸ்மாக் கடைகள்லாம் மூட போறேன்றாரு. அந்த இதெல்லாம் அதெல்லாம் அடுத்து பேசுவோம். நான் கேக்குறது, ஒரு அமைச்சர் ஒரு அலிகேஷன் வைக்கிறாரு அப்படின்னா, அவரு அமைச்சர் அலிகேஷன் ஒரு பொது மேடையில வைக்கிறாருன்னு சொன்னா, ஒரு அமைச்சர் ஏற்கனவே ஒரு அமைச்சர்
சரி வேண்டாம், ஒரு ஒரு விஷயத்த நம்ம வந்து இத வந்து பேச வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஏன் திமுகவே மொத்தமா ஸ்டன் ஆகி நிக்குது, ஏன் பயப்படுறீங்க எல்லாரும்? இல்ல எதுக்கு பயப்படுறீங்க? நாங்க பயம் ஐயா நீங்க 5 வருஷம் ஆட்சியில இருந்தீங்க, தம்பி சொல்றதை கேளுங்க. எவ்வளவு கேள்வி பயங்கிறது வந்து திமுகவுக்கு என்னைக்கு இருக்கல. நாங்க எந்த தப்பும் பண்ணல. சரி தப்பு பண்ணல, ஆதவர்ஜன் அப்படி பேசியிருக்காருல்ல, நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க நீதிமன்றம் தான் போவோம். அங்கதான் போய் ஆகணும், வழி இல்ல. ஏன்னா குற்றம் பண்ணிருக்கீங்க, அந்த மனசு புருவருக்கு நம்ம இங்க ஏதாச்சும் பண்ணி நாங்க குற்றம் செஞ்சிருக்கோம். ஐயா நீங்க அந்த 41 பேருக்கு செஞ்ச விளைவு தான் நீங்க இன்னைக்கு ஆட்சி இழந்து உட்கார்ந்து இருக்கீங்க. குளத்தூர்ல உங்க முதலமைச்சரா இருந்த ஸ்டாலின் தோத்ததுக்கு காரணம் என்ன? இந்த கரூர் சம்பவம் தான் அப்படின்னு அமைச்சர் தான் சொல்றாரு. தம்பி உண்மையா பொய்யா? யாரு எதை வேணாலும் பேசலாம்ப்பா. அதாவது ஓட்டப்பந்தயத்துல ஒருத்தன் ஜெயிச்சுட்டான்னா தோத்தவனை பார்த்து இவன் இந்த தப்பெல்லாம் பண்ணுனா ராத்திரி போய் பொம்பளைகிட்ட படுத்துட்டு வந்தேன் அதனாலதான். கரெக்ட் தானே? கரெக்ட் தாயா? ஓடுறவன் நல்ல ஸ்டெமினாவா இருக்கானே. ஏண்டா அத போய் இவன் போய் பார்த்தானா? பார்த்தனாலதானே சொல்றாங்க. என்னையா அது கதையா இருக்குது? இந்த மாதிரி பார்த்தனாலதானே சொல்றாங்க. இங்க பாருங்க ஐயா, இப்ப ஆன் தி ஸ்பாட்ல நான் இருந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க, என் கண்ணு முன்னாடி இவ்வளவு தெரிஞ்சிருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? ஆதவ் அர்ஜுன் வந்து அவர் ஒரு மாண்புமிகு அமைச்சர். ஒரு அமைச்சருக்கு இந்த மாதிரி உண்மையெல்லாம் பேசக்கூடாது. இந்த மாதிரி பேசுறது வந்து அவருக்கு அவங்க அரசு கையில தான் காவல்துறை இருக்கு. ஆமா, அந்த காவல்துறையை வச்சு இந்த இது என்ன இன்றைக்கு அந்த காவல்துறை சரியா செயல்படுது, உங்க ஆட்சியில செயல்படல, நீங்க சொல்றதை மட்டும் தான் கேட்டுச்சுன்னா குற்றச்சாட்டுறாரு. அந்த இங்க பாரு தம்பி, அப்படி எல்லாம் நீங்க சொல்லு. நீ ஐயா அந்த அப்படிப்பட்ட காவல்துறை தாயா ஒரு பையனை கொண்ட போட்டு அடிச்சு அஜித்குமாரை கொன்னது. அதுக்கு நீங்க வக்காலத்து வாங்காதீங்க, சரிங்களா? எங்கேயோ நல்லவங்க இருப்பாங்க, எல்லாரும் நல்லவங்க எல்லாம் கிடையாது. ஏப்பா எத்தனை இப்ப எத்தனை லாக்அப் கொலை நடந்து எத்தனை நடந்துச்சு? 3 4 எத்தனை எங்க எனக்கு தெரியாது இல்ல. நான் எப்படி பேர் சொல்றேன்? அஜித்குமார் சொல்றேன் இல்ல. அஜித்குமார் ஒன்னே நடந்துச்சு, உனக்கு தெரியும். அப்ப நான் நிறைய சொல்லுவேன், பேர் தெரியாது நிறைய இருக்கு. சும்மா சொல்லட்டும் அது மாதிரி. அஜித்குமார் ஆதாரத்தோட பேசுங்க ஐயா, சும்மா என்ன நீங்க 41 பேருக்கு விளைவுதான். குளத்தூர்ல உங்க தலைவர் தோத்தாரு, ஆட்சியை இழந்தீங்க. ஆதாரத்தை காட்ட சொல்லு. ஆதாரத்தை தான் அழிச்சிட்டீங்களே. சிசிடிவி கேமரா எடுத்துட்டு ஓடுனது யாரு? ஐயா கேக்குற கேள்வி பதில் சொல்லுங்க. சிசிடிவி கேமரா ஐயா நீங்க ரொம்ப யோக்கியமான ஆளுதாயா. கரூர் சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அதுக்கு அடுத்த நாள் சிசிடிவி கேமரா தூக்கிட்டு ஓடுனீங்க. யார் சொன்னா? நான் தான் சொல்றேன், அப்புறம் யார் சொல்றானா? இதெல்லாம் இங்க பாரு, நான் இந்த கரூர் விஷயத்த வந்து நான் பேச ஏன்னா பயம். இது பயம் இல்ல, இது வந்து இப்ப சுப்ரீம் கோர்ட் கேஸ் பாத்துக்கிறோம், பேசுங்க. விசாரணையில இருக்கு, நீ பாத்துக்குவ. நான் போய் பார்க்க முடியுமா? நான் போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாளை நான் உண்மையை பேசுறேன், பயப்படல. பாரு, சிபிஐ விசாரணையில இருக்கும் போது அதை பத்தி பேசுறது தவறு. அதை பத்தி பேசலாமியா, அதை பத்தி தவறாதான் பேசக்கூடாது. நான் உண்மையை பேசுறேன். அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு சிசிடிவி கேமராவை எடுத்துட்டு போனீங்களா இல்லையா? எடுத்துட்டு போனீங்களா இல்லையா? அது பதில் சொல்லுங்க. அங்க உள்ள மக்களை மிரட்டி இருக்காங்க. யாராச்சும் வந்து எகாட்டான விசாரிச்சதுல பதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்களா இல்லையா? மக்களே சொல்றாங்க. கூட்டத்துல வந்து பிளேட வச்சு கீர்னாங்கன்னு பொதுமக்கள் எல்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் யாரையா பண்ணது? ஏண்டா 20 லட்சத்தை வாங்கிக்கிட்டு பூரா பேசி எழுதி காலி. அதாவது உங்களுக்கு எதிராக பேசிட்டா காசு வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஆதரவா பேசிட்டா அவன் பாரு அவனா சொந்தமா உழைச்சு பேசுறான்றீங்க. உங்கள்ட்ட என்னதையா உங்கள்ட்ட ஒரு நிலைப்பாடே கிடையாதா? பாரு, ஒரு விஷயம் நீ நல்லா புரிஞ்சு. என்ன புரிஞ்சுக்கணும்? நீ வந்து ஆதவ் அர்ஜுன் இங்க பேசுறாருல, ஆமா, இத வந்து சிபிசிஐடி விசாரணையில அவர் சொல்லிட்டாருல. ஆமா, அவங்க தீர்ப்பு கொடுக்கட்டும். அதுக்காக பேசவே கூடாதா? அது எப்படி பேச முடியும்? ஏன் பேசக்கூடாது? பேசக்கூடாது. நீங்களாம் பேசவே இல்லையா? நாங்க பேசலையே. சரி, இப்ப அமைச்சர் வந்து ஏதோ இந்த நாங்க அப்படி சொல்றதை கேளுங்க. எங்க அரசுல அப்படி பண்ணியிருந்தா அன்னைக்கே நாங்க எஃப்ஐஆர் போட்டு தூக்கி இருப்போம்டா. அவ்வளவு பேத்தையும். யாரால இறந்தாங்களோ அத்தனை பேத்தையும் உங்க ஆட்சியில நடந்துச்சு. பண்ணிருக்கணும். அது ஏன் பண்ணல? அது ஸ்டாலின் ஏன் பண்ணல? ஏன்னா பண்ணுனது நீங்க. ஸ்டாலின் ஐயா இருங்க, தப்பு வந்து விஜய் அவர்கள் மேலதானே, ஏன் எஃப்ஐஆர் போடல? அப்ப தப்பு உங்க மேல. தப்பு உங்க மேலயா? என்ன எங்க அவர் மேல எஃப்ஐஆர் போடாதது தப்புதான். அதான் அவர் மேல எஃப்ஐஆர் போட்டா நீங்க மாட்டிடுவீங்க. பாரு, இந்த வழக்கு சம்பந்தமா நம்ம பேசுறது மிகப்பெரிய தவறு. தவறுலாம் கிடையாது, என்ன பொறுத்த மட்டும் தவறு. இது வேண்டாம், இந்த வழக்கை பத்தி நம்ம பேச வேண்டாம். அது ஆதவ. சரி, வழக்கை பத்தி பேச வேண்டாம், வழக்கை பத்தி பேச வேண்டாம். விஜய் அவர்கள் போறார் 10ஆம் தேதி, அரசு வேலை கொடுக்க போறாரு எல்லாத்துக்கும். கொடுங்க, அது நல்லது. அதை நான் பாராட்டுறேன். ஏன் பாராட்டுறீங்க? ஏன்னா அது உங்களால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குறாருல. எங்களால பாதிக்கப்பட்டன்னு சொன்னேன். அப்படி நான் சொல்லல. அமைச்சர் செருப்ப கழட்டி அடிப்போம். யார் அமைச்சரையா? ஒன்னதான் அமைச்சர் சொன்னாருங்கிறேன். அமைச்சர் சொன்னாருன்னா அவர் அதைத்தான் அந்த பேச்சை விட்டுருன்றல. அது அவர் சுப்ரீம் கோர்ட்ல போவாங்க, அது தண்டனை கிடைக்கும். பாத்துக்கோ. எல்லாத்துலயும் ஆர்கியூமென்ட் பண்ணக்கூடிய திமுக இதுல மட்டும் பின்னாடி. இங்க பாரு,
திமுக பின் வாங்குது முன் வாங்குதுங்கிறது பிரச்சனை மூச்சு இல்லை. வாங்குது ரொம்ப. அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி தலைமையில விசாரணை நடக்கும்போது அந்த விசாரணையில இவர் தான் ஏதோ அறியாமையில ஏதோ பேசுறாரு, தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. சரி, ஆகையினால இப்ப அது அங்கக்குள்ள 2 இருக்கு. ஆதவ அர்ஜுனா அங்க வந்து ஆனந்தாங்கிற பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைய வந்து இப்ப ஏதாவது அவங்க பிரச்சனை அவங்க பாத்துப்பாங்க. எவங்க பாப்பாங்க? பொதுவெளிக்கு வந்தாச்சு. இனிமே அதெல்லாம் ஒரு அரசுங்கிறது பொதுவெளிக்கு வந்துட்டா பேசலாம். பொதுவெளிக்கு வந்துருச்சு. ஏன்னா இப்ப ஆதவ அர்ஜுனா இல்ல ஆனந்தாங்கிறதா இப்ப அங்க 2ஆம் இடம் யாருக்குங்கிறது அங்க போட்டி. இப்ப எப்படி துரைமுருகனுக்கு அடுத்து யார் வர போறாங்களா திமுகவுல அது மாதிரிதான். அது மாதிரி அங்க. ஆனா இங்க அடிச்சுக்கறலையே அது மாதிரிலாம். எங்க இங்க வந்து அடிச்சுக்கறல. ஒரே மேடையில இருக்காங்க. ஆதவ அர்ஜுனா ஆனந்தம் எல்லாம் ஒரே மேடையில தான் இருப்பாங்க. ஒரே ஆனா துரைமுருகன் கையெழுத்து போட மாட்டாராமே ராஜினாமா கடிதத்துல. இங்க பாரு, அது கையெழுத்து போடுறாரு, கால் எழுத்து போடுறாரு, அது எனக்கு தேவையில்லாத. நான் வந்து இன்றைக்கு இந்த அரசு 5 ஆண்டுக்கு நிலைச்சிருக்கணுமே நான் இந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். யார் நீங்க? ஆமா, நல்ல கண்ணை திறந்து சொல்லுங்க. கண்ணை திறந்தாண்ட சொல்றேன். ஆட்சிக்கு வந்த பிளான் போட்டுட்டு ஆட்சி நடக்கணும். ஆமா, 717 கடைகளை மூடி இருக்காரு. என்ன 717 கடையை மூடினாரு? மது கடைகளை மூடி இருக்காரு. அது அடுத்து பேசுவான். ஏன்னா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. கேட்ட கேள்வி ஆட்சியை கவிழ்க்க திட்டமிட்ட நீங்களா இன்னைக்கு வந்து ஐயோ நான் இறைவனை வேண்டாம் தாவேக ஆட்சி 5 வருடம் தொடரணும். இறைவனை என்ன திடீர்னு இறைவன் மேல பற்று? காட்சி 5 ஆண்டுக்கு மக்கள் அனுபவிக்கணும். மக்கள் எந்த மாதிரி ஆட்சி நடக்குது, நல்ல ஆட்சி நடக்குதா கெட்ட ஆட்சி நடக்குதான்னு அனுபவிச்சு பார்த்தா தான் அடுத்து எங்களுக்கு. கடவுளை வேண்டேன்னு சொன்னீங்களே, எந்த கடவுளை வேண்டீங்க? எந்த கடவுளை நான் வேண்ட முடியும்? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், பேரறிஞர் அண்ணா, இவங்க தான் எனக்கு கடவுள். கடவுளா? ஆமா. எந்த கோயில்? கோயில் எங்க இருக்கு? கோயில் இருக்கு. அவங்க இருக்கும் இடமே கோவில், நினைக்கும் இடமே கோவில். அப்படியா? ஆமா. அப்ப இங்க நினைச்சுங்க, கோயில் நினைச்சுக்கங்க. கோயில் நினைச்சுக்கிட்டேன். கலைஞர்ட்ட வேண்டிக்கங்க. இந்தடா இங்க ஈவிகே சம்பத்து சாலையில இருக்குல்ல பெரியார் மாளிகை, அங்கேயே இருக்காரு பெரியாரு. கடவுள்னா அது என்னன்னு தெரியுமா? கடவுள்னா என்ன? எந்த ஒரு தவறும் செய்யாமல் கடவுள், அவர்தான் கடவுள். கடவுள்னா தவறு செய்ய மாட்டாரு. தவறே செய்யக்கூடாதியா? அப்படியா? கடவுள்னு இருக்காரு ஒருத்தர். இருக்காரியா? எந்த ஊர்ல இருக்காரு? எங்க ஊர்ல இருக்காரியா? அப்ப தபால் போட்டு வர சொல்லி. தபால் அவன் நினைச்சாலே வருவாப்ல. மொபைல போடு. அதெல்லாம் உங்க ஆளுக்கு தான் ஒண்ணு. 2Gல போட்டு அடிக்கிறது மொபைல்ல. நான் வந்து நினைச்சாலே வருவாரு கடவுள். 2G பத்தி கடவுளை பாக்கணுமா? என்ன கடவுளை பாக்கணுமா? கடவுள் இருந்தா தான் பாக்குறேன். நீயே கடவுள் தானே, தெரியுது இல்ல? பாத்து இருந்துக்கங்க. நீங்க வந்து பொங்க சாப்பிடுற சாமியை கும்பிடுற ஆளுங்க, நாங்களாம் சாராயம் குடிக்கிற சாமியை கும்பிடுற ஆளுங்க. பாத்து அப்படியே இருக்கு கொஞ்சம். சரி, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போதா. இப்ப அரசு வேலையெல்லாம் கொடுக்குறாருல போயிட்டு அந்த மக்களுக்கு நீ சம்பவம் நடந்துருச்சு இனிமே நான் உங்களுக்கு பக்கபலமா நிக்கிறேன் அப்படின்றதுக்காக போறாரா, இல்ல அடுத்த இடைத்தேர்தலுக்காக போறாரா? இல்ல நீங்க விமர்சனம் பண்ணாலும் அப்படித்தான் இருக்கு. இல்ல இடைத்தேர்தலை பத்தி விட்டுடு. இல்ல திமுக ஆளுங்க ஃபுல்லா கரூர்ல அடுத்து எலெக்ஷன் வர போதே ராஜினாமா பண்ணிட்டாப்ல இங்க விஜயபாஸ்கர், அதனால வந்து இவரை போறாரு. என்ன அது? என்ன விமர்சனம் இது? இந்த விமர்சனத்தை வைக்கிறது யாரு? உங்க திமுக ஜென்சியா? ஜென்ஜின்னுக்கிட்டு சும்மாவே இருக்கிறது இல்ல. ஏதாவது ஒருத்தர் வந்துட்டு அப்படியே காப்பி அடிச்சிடுறது. நான் கொஞ்சம் வந்து விட்டு பிடிக்கலான்னு நினைச்சேன். யாரு? திரு ஜோசப் விஜய் அவரு. நீ கேட்கிற கேள்வியை பார்த்தா எனக்கு மறுபடியும் பொங்குது. என்ன பொங்குது? பெரிய பீர் பேச வேண்டாம், பெரிய பீர் பாட்டில் பொங்குது. அதான் மிச்சர் எடுத்து போடுங்க. பேச வேண்டாம் பேச வேண்டாம்னு நான் முயற்சி பண்றேன். இருந்தாலும் என் வாயை கிண்டி ஏன் பேசக்கூடாது? அதாவது அவர் அப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காரு. என்னத்தையோ ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கட்டும். என்னத்தையோ ஒரு நல்ல ஆட்சினா நல்ல ஆட்சியா கொடுப்பாருன்னு சொல்லுங்க. நல்ல ஆட்சியை கொடுக்கட்டும். நல்ல ஆட்சி கொடுத்தா திமுக அழிஞ்சு போயிருமே. பரவாயில்லப்பா. பரவாயில்லையா? அதனால என்ன? அப்ப கட்சியை காலி பண்ணிட்டு போயிருங்க. மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்கறது எந்த ஆட்சியோ அந்த ஆட்சி தான்டா வேணும். நீங்க வரவேற்கிறீங்க. திமுகவோ அத நீங்க வரவேற்கிறீங்க. கேக்குற கேள்விக்கு நீங்க வரவேற்கிறீங்க. அப்ப திமுக கட்சியை கலைச்சிருங்க. தாவேக்க நல்ல ஆட்சி கொடுத்துக்கிட்டா தாவே கொடுக்கட்டும்டா, அப்புறம் பாப்போம்டா. ஏன்டாங்கறேன் கட்சியை கலைங்க. நாங்க என்ன மஸ்து கலைக்கணும்? மக்கள் பாப்போம்டா. மக்கள் மக்கள்லாம் ஓட்டு போட்டது 2029 தேர்தல். ஐயா நீங்க அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அப்படி கடை வாங்கி ஓட்டு வாங்கிருக்கீங்க. 29 தேர்தல் இருக்கு. சரி, நாடாளுமன்றம், உள்ளாட்சி தேர்தல் இருக்கு. தேர்தல் இருக்கு. இடையில உள்ளாட்சி தேர்தல் இருக்கு. எல்லாத்தையும். சரி, உள்ளாட்சி தேர்தல் மறுபடியும் பிரியாக்கா நிக்கிறாங்களா? எது பிரியாக்கா நிக்கிறாங்களா மறுபடியும்? ஏன்பா இதெல்லாம் என்னட்ட கேட்கலாமா? இல்லையா, ஒரு ஜெனரல் நாலேஜ்.
நல்லாதான் இருக்கு. இல்ல ஏன்னா தாவேக்காவுல ஒரு நல்ல சிங்க பெண்ணா, நல்ல அறிவு மிகுந்த பெண்ணா, நல்ல பேச்சாற்றல் மிகுந்த பெண்ணா நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு மேயராக்குவோம்னு சொல்றாங்க. அப்ப அப்ப என்ன மேயராக்காவுக்கு துரியாவுக்கு பேச தெரியாதா? அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. அது மகளிருக்காக ஒதுக்கின தொகுதி மட்டுமல்ல, ம். பட்டியலின மகளிருக்கு ஒதுக்கின தொகுதி. இந்த வாட்டி வர்ற வாட்டி வந்து வேற மகளிருக்கு கொடுக்கலாமா? சரி. அவங்க மகளிருக்கு தான் கொடுக்க போறாங்களாம் தாவேக்காவுல. தாவேக்கால முடிவே பண்ணிட்டாங்க. என்ன பாப்போம்? டேய், பேச்சுக்கு வந்து சினிமால ஆக்ட் பண்ண தம்பிக்கு பஞ்சமாடா? எத்தனை பேர் நான் இப்படிதான் சொன்னீங்க. பேச்சு சினிமா பஞ்சு டயலாக்னு ஜெயிச்சு விட்டாரே கடைசியா. ஜெயிச்சாரு. எத்தனை மாவட்டங்கள்ல அவருக்கு ஒரு ஓட்டு கூட வராத மாவட்டங்கள்லாம் இருக்கு. சரி, நீங்க எத்தனை இலக்கு இது மாதிரி ஒரு ஓட்டு கூட வராத மாவட்டங்கள்லயும் நாங்க வாங்கியிருக்கோம். அவங்களும் எல்லா மாவட்டத்திலயும் வாங்கியிருக்காங்க. இல்ல, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எம்எல்ஏ எல்லா மாவட்டத்திலயும் நாங்க ஜெயிச்சிருக்கோம். எங்கேயா ஜெயிச்சீங்க? என்ன ஜெயிக்கல? 57 ஜெயிச்சீங்க, 59 ஜெயிச்சீங்க, அவ்வளவுதானே? ஏமா மாவட்டத்துல 1-2 ஜெயிச்சிருக்கோம்ல. அவங்களும் எல்லா இடத்துக்கும் ஜெயிச்சிட்டாங்களே. இல்லப்பா, சுத்தமா ஒரு 4-5 மாவட்டத்துல ஜெயிக்கல. 8 மாவட்டம். சரி, 8 மாவட்டம். மத்த இடத்துல ஜெயிச்சிட்டாங்களே. ஆமா. என்ன ஆமா நோமா? பேச தெரியலாட்டி ஆமா நோமான்றது. ஆனா விஜய் கடவுர் போனா கிண்டல் மட்டும் பண்ண தெரியும். கிண்டல் பண்ணலடா லூசு பல. அரசு பண்ணி கொடுக்குறாரு, சந்தோஷம். வைத்தேரியும் அது ஏற்கனவே அவர் வந்து மாசம் 5000 ரூபாய் கொடுக்குறாரு அந்த குடும்பத்துக்கு. ஏற்கனவே அந்த குழந்தைகளை எல்லாம் படிக்க வைக்கிறாரு நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஆமா, அது இதெல்லாம் பாராட்டணும். ஆனா உங்களுக்கு அது பாராட்ட மனசே வரல. பாராட்டலடா. அப்புறம் என்ன? நான் பாராட்டினா திமுக யாரையும் பாராட்டல. நான் திமுக தான், நான் பாராட்டுறேன், அவ்வளவுதான். நீங்க பாராட்டினா திமுக பாராட்டுறது ஆயிராது. இங்க பாரு, நல்லது செஞ்சா பாராட்டணும். நீங்க என்னைக்கு பாராட்டினீங்கன்னு சொல்லுங்களேன். நான் தான் பாராட்டணும்ல. நல்லது பண்ணி நீங்க என்னைக்கு பாராட்டினீங்க? நல்லது பண்ணட்டும்டா, பாராட்டணும். இப்போ வரைக்கும் பண்ணவே இல்லையா? யார் சொன்னா? நீங்க. நான் தான் கேட்கறேன். நல்லது பண்றாரு, அதனால பாராட்டுறேன். என்னமோ எனக்கு சரியில்லை. உங்களோட விமர்சனங்கள் எல்லாம் உங்களுக்கே பேக் ஃபேர் அமைன்னு நினைக்கிறேன். இந்த ஜென்சி கிட்ஸ் ஜொன்சி கிட்ஸ்ன்னு போட்டுக்கிட்டு ஏதோ அங்கங்க நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு என்ன கிளப்பி விடுறீங்க. பாத்துக்கணும், இருக்கிற ஓட்டும் போயிட போகுது. பாப்போம் என்னத்தை பார்ப்போம். சரி, இன்னொரு பக்கம் 2640 பாரை வந்து மூட உத்தரவு போட்டிருக்காங்க. நல்லா சிறப்பா பண்ணியிருக்காருல்ல. அதான் நான் வாழ்த்து சொல்றேனே. வாழ்த்து சொல்றீங்க. போனதுல உங்க ஆளுங்க கிடையாது. போனதுல உங்க ஆளுங்க கிடையாது. 7017 கடைகளை மூடுனாரு. இப்ப 2600 சொச்சம் பாரம் மூடுறாரு. அது எங்க பாருன்னா உங்க பாரு. குடிக்கிறவனுக்கு என்னடா எங்க ஆளு உங்க ஆளு? எல்லா பேரும் தான்டா குடிப்பேன். எல்லா பேரும் குடிக்கிறது இல்லையா? எல்லா பேரும் குடிக்க. இங்க இருக்கிற எத்தனை பேர் இருக்கு? 5 பேர்ல எத்தனை நீங்க மட்டும் தான் குடிப்பீங்க? பாக்கியாலும் குடிக்கிறது இல்லையா? ஆமா. சரி என்ன சரி, இருக்கணும்ல குடிகாரன் ஆக்கிட்டு எல்லாரும் குடிப்பேன். அது என்ன சொட்டு மருந்தா எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு? குடு விட்டு இருந்தா இன்னொரு 5 வருஷம் ஆட்சியை கொடுத்தா பள்ளிக்கூடத்துல ஊத்தி இருப்பீங்க. ஆளுக்கு ஒயின் ஒரு டிராப் அப்படின்னு. இப்படின்னா குடிகாரங்களை ஆக்கினதே நீங்க தானே. ஒயின் வந்து ட்ரிங்க் இல்ல சார். ஆல்கஹால் இல்லையா அதுல? ஒயின்ல எடுத்து நிரூபிச்சுட்டா அது ஏடா கடையில விக்கிற மெடிசன் இந்த இருமல் அதுல இருக்க ஆல்கஹால் கண்டென்ட் கம்மி, தூங்குற அளவுக்கு தான் வரும். நீங்க ஒயின்ல இருக்குல்ல ஒரு ஃபுல் ஒயின் அடிக்க பாப்போம். எப்படின்னா குடிக்கிறது? அது ஒரு 24 ounce இல்லடா, ஃபுல் ounce. அதான் குடிச்சு பாருங்களேன். நான் போதை ஆகிறீங்களா இல்லையான்னு பாப்பா. சாகணுமா? என்ன எப்படி பேசிட்டீங்க? அப்ப பின்ன 24 ஃபுல் எல்லாம் குடிச்சு சாக மாட்டீங்கயா? நல்லா என்ன நிப்பீங்க? அப்படியா? அப்படியே ஃபேஸ் அப்படியே சைனிங் ஆகி. அப்ப வாங்கிட்டு வா, குடிப்போம். வாங்கிட்டு வா. நான் குடிக்க மாட்டேயா? அப்புறம் நான் வேறதான், இதெல்லாம் குடிக்கிறது இல்ல. நீ நெப்போலியனா? நெப்போலியன் என்னவோ மூட போறாரு பார்லாம். உங்களுக்கு வயிற்று தெரியலையா? எதுக்கு வயிற்று தெரியணும்? நீங்க சாராய கடை நடத்துறவர் தானே? டேய், நான் சாராய கடை ஆரம்பிச்சு 2 நாளையில குடுத்துட்டு போயிட்டேன். யார்கிட்ட? கலைஞர்கிட்ட? உடையார்ட்ட கொடுத்தீங்களா? அவர் இந்த காலேஜ் கட்டி பெரிய ஆள் ஆயிட்டாரு. அதனால நீங்க சொல்லுங்க. நானும் என்ன கட்டுனீங்க? நானா இருக்கேன்ல. நீங்களா இருக்கீங்க, அதுவே போதும். சரி, இவ்வளவு மூடுறாரு. இதை பார்க்கும்போது சரி திமுக ஆட்சி அப்புறம் இதெல்லாம் பண்ணாம ஏன் இவ்வளவு நாளைக்கு ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு? வாயால மட்டும் முடியவே முடியாது, 3 நாள் எல்லாரும் கையில நரம்பு தளர்ச்சி வந்துடும் சொல்லி நம்மளை திமுக ஏமாத்திருக்கு அப்படின்னு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்களே. இந்த வந்தாரு தாவே காட்சியில அழகா பண்றாங்களே, செய்யறாரு. ரொம்ப நீங்க ஏன் பண்ணல? மொத்தமா கடையை பூரா மூடட்டும். நீங்க ஏன் பண்ணல? கேட்ட கேள்வி. நாங்க பண்றதுக்கு எங்களால இயலல. ஏன் இயலல? அது அவ்வளவுதான். அதெல்லாம் பேசக்கூடாது. நேத்து வந்த சின்னஞ்சிறு கட்சி இன்னைக்கு ஆட்சி அமைச்சு 2740 பார சட்டுன்னு இழுத்து மூடுது. உங்களுக்கு ஏன் முடியல? பாருடா, உங்க ஆட்சிக்கு வந்த உடனே இன்னொரு 100 இதுல கையெழுத்து போட்டாங்களா? அது என்ன? எந்த இதுல? பஃப். என்ன பஃப்? அது மூடத்தான் சொல்லிட்டாரு. எங்க சொல்லல இன்னும். அதுக்கு அமௌண்ட் கூட ஏத்தி விட்டாரு. 30 லட்சம்ன்றது 60 லட்சமாவும் அது 100 அமௌண்ட் ஃபுல்லா ஏத்தி விட்டாரு. 100க்கு கையெழுத்து போட்டாரு.
100க்கு கையெழுத்து போறாரோ போடலையோ இப்ப அதை மூடுறாருல, நீங்க ஏன் மூடல? நாங்க மூடல. ஏன் மூடல? ஏன் மூடல? அதான் கேக்குறேன், ஏன் மூடல? மூடல. மூடல தெரியுதுயா, ஏன் மூடல? ஏன் மூடலைன்னா மூடல. பேசுறது புரியுதா? புரிய போய் தானேப்பா பதில் சொல்றேன். அத ஏன் மூடலன்னு கேக்குறேன். மூடலப்பா. அதுதான் இப்ப காலைல ஏன் சாப்பிடல என்ன சொல்லுவீங்க? சாப்பிடல. ஐயோ சரி, சாப்பிடல, ரைட்டு. எதனால சாப்பிடல? பிடிக்கல, சாப்பிடல. பிடிக்கல, சாப்பிடல. அது மாதிரி இப்ப மூடல, எதனால மூடல? பிடிக்கல, மூடல. ஐயா ஏன் பிடிக்கல? மூடுறது பிடிக்கலையா? மக்கள் கஷ்டப்படுவாங்க. எங்களை பார்த்தா லூசு மாதிரி இருக்கா? ஆமா. பாட்டில வாங்கி ரோட்ல உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால பார் இருந்தா பார்ல உட்காந்து ஹாயா பேசிக்கிட்டே குடிப்பானுங்க. ஓ, அதனால பாரு. அதனால பாரு. நல்ல அருமையான விளக்கம். இப்படி தமிழ்நாடு இருக்கட்டுமா இல்ல அழிஞ்சு போகட்டுமா? தமிழ்நாடு அழியாது. தமிழ்நாடு ஆல்ரெடி அழிஞ்சிருச்சே பாதி. ஏற்கனவே லெமோரியா கண்டம் கடல் கொண்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் இது 4வது தமிழ் சங்கம் தோன்ற நாடு. அதனால இந்த நாடு அழியாது. மொத்தமா திராவிடர்கள் கையில மாட்டிச்சுன்னா அழிஞ்சிடும். அழியாது, அழியாது. ஏன்னா சுனாமிக்கே அழியாத நாடு எந்த நாடு? தமிழ்நாடு. நாங்க நாங்க இல்ல, நாங்க நாங்க அதான் நீங்க. நாங்க 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 சரியா? ஆகையினால அதுக்கப்புறம் கொரோனாலையும் அழியாத நாடு. மோடி பாத்துக்கிட்டாரு. மோடி ஐயா என்ன என்னன்னு சொல்லுங்க. என்ன பண்ணாரு? என்ன பண்ணல? அவரை கேளு. என்ன பண்ணல? மோடிட்ட கேளு. மோடிட்ட தான் கேட்டேன். அவர் பண்ணனாலதான் இன்னைக்கு எல்லாம் உயிரோட உட்காந்துருக்கோம். அப்படியா? இல்லன்னா ஊதிருப்பாங்க என்னைக்கோ. அவர் இருக்க தட்டு தான் ஏதோ மருந்தை கண்டுபிடிச்சு உடனடியே நம்ம ஊசியை போட்டு காப்பாத்தினாங்க. உங்க ஸ்டாலின் ஒண்ணும் பண்ணல. அப்படியா? என்ன அப்படியானா? ஊசி போட்டதுனால எத்தனை பேர் செத்தான்? எத்தனை பேரு? நிறைய பேர். எத்தனை பேரு? எத்தனை பேருன்னா கணக்கு காட்டுங்க, ஆதாரத்தோட பேசுங்க. அந்த மருந்து ஏத்துக்காம நீங்க போட்டீங்களா? நான் போட்டேன். 3 போட்டிருக்கேன். அப்புறம் ஏன் உங்களுக்கு ஒண்ணும் பண்ணல? எனக்கு ஒண்ணும் பண்ணல. என் உடம்புல நான் தான் எந்த தப்புமே பண்ணாதான். தப்பு பண்ணிருக்கான். அப்ப ஏதோ ஊசியை போட்டு பண்ணிருப்பான், மாட்டிக்கிட்டான். அவன் அது என்ன பண்ண முடியாது. அதுக்கு நீ என்ன மோடியை கூட சொல்லுவீங்களா? அதுக்கு மோடி இல்லைன்னா இது உங்களுக்கு கிடைச்சிருக்காதியா? அது தெரிஞ்சுக்கங்க முதல்ல. இதுக்கு 2 விசுவாசமா இருங்க. அதுக்கு உயிரை காப்பாத்தினாருன்னு மண்டே ஆட்டக்கூடாது. சரி, ரைட்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆதவர்ஜுனா பேசல ஒன்னு கேட்க மறந்துட்டேன். அவர் திமுகவை அழிக்காம ஒழிக்காம விடவே மாட்டேன்னு சபதம் போட்டிருக்காரு. தம்பி, உங்க பாஷைப்படி சொன்னா, ஏன் பாஷை? தமிழ் பாஷை சொன்னா அவர் தமிழனா இருந்தா அது செல்லும். அவரே திராவிடியன். அவரு பேச்சு எப்படிதான் சொல்லும்? திராவிடியனா அவரு? அப்புறம் நீங்க? நான் திராவிடியன். ஓ, நீங்க அவர்லாம் திராவிடியன். இப்ப நான் வந்து தமிழன். ஆமா. அதனால செல்லாத அவர் சொன்னது. ஐயா, என்னைக்குமே ஒரு அழிவு வருதுன்னா அது எதிரியால அழிவு வராது, கூட இருக்கனாலே தான் அழிவு வருமா? கரெக்டு தானே? அது இப்படித்தானே பாதவர்ஜனால தான் உங்க கட்சி அழிய போகுது. கரெக்டு தானே? கரெக்டா தானே வருது? அவர் உங்க கூட இருந்தவர் தானே? தம்பி, வயசு பத்தாது. ஏன் திமுகவை அழிக்க அவருக்கு வயசு பத்தாது. எந்த வயசுல அழிக்கலாம்? எந்த வயசுலயும் அழிக்க முடியாது. 1000 மோடி வந்து அழிக்க முடியல. சரி, ஜெயலலிதா அம்மையார் சிஎம் ஆகும்போது என்ன வயசு? என்ன யாருக்கு? ஜெயலலிதா அம்மையாருக்கு என்ன 46. அந்த வயசு போதும்ல? போதும். திமுக ஆட்டம் காட்டினாங்கல்ல. ஆட்டம் காட்டினாங்க, அவ்வளவுதானே. காட்டத்தானே முடிஞ்சிச்சு. அழிக்க முடியாதுடா அறிவு கட்டு ஜென்மங்களா. ஃபர்ஸ்ட் ஆட்டணும். ஃபர்ஸ்ட் ஆட்டணும், போய் ஆட்டு, அப்புறம் உடைக்கணும், அப்புறம் அழிக்கணும். ஆட்டு. அம்மா ஆட்டி விட்டு போயிட்டாங்க. விஜய் அவர்கள் என்ன நாசமா போக அந்த கட்சியவே நாசமா பண்ணிட்டு இருக்கீங்களாடா? யாரு கும்பல்? யாரு நாசகார கும்பல்? யாரு? ஆதவ் அர்ஜுன். என்ன கதை இது? என்ன கதைன்னா ஏன் நீங்களா கூப்பிட்டு போல அதிமுக இந்த ஆளுகளை? அதிமுக இருந்து நாங்க யாரு? பெஞ்சமின் யாரு? யாருக்குமே நாங்க சோபாவோ அல்லது ஒட்டகமோ. நீங்க சோபால அனுப்ப மாட்டீங்க. நீங்க பெஞ்சமின் யாரு? இங்க இருந்து போன ஓபிஎஸ் யாரு? வைத்தியலிங்க யாரு? மனோஜ் பாண்டியன் யாரு? அவங்களா தான் வந்தாங்க. அது மாதிரிதான் அவங்களா போறாங்க. அங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களா இருந்த பொறுப்பெல்லாம் ராஜினாமா. ஆமா ஆமா, அவங்களா போறாங்க. உங்க கட்சிக்கு வந்தா அது சரி, அவங்களா விருப்பப்பட்டு வந்தாங்க. தாவேகாவுக்கு போனா மட்டும் குதிரை பேர, யானை பேர, இப்ப பன்னி பேரம்னுக்கிட்டு. பன்னி பேரம் தான் அது திமுக நடத்துறது. சரிப்பா, இங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. நாங்க யாரையும் கட்டாயம். நீங்க பிராடுகார ஆளுக தானே, பித்தலாட்டக்கார ஆளுக தானே. யாரு நீங்க? பித்தலாட்டமா? கரகாட்டம்டா. அது ஏதோ ஒரு ஆட்டம். நான் கேக்குறது, நீங்க கூட்டு வந்தீங்களா இல்லையா அதிமுக கலந்த ஆளுங்களை? நாங்க யாரையும். அப்ப தாவேகா மட்டும் கூட்டு போதுன்னு எப்படி சொல்றீங்க? கண்ணு, ஏன் விஜயபாஸ்கர்களுக்கு யோசிக்க தெரியாதா? மத்தவங்களுக்குலாம் இங்க இருந்து போனவங்களுக்குலாம் யோசிக்க தெரியாது. அது யோசிக்காம தான் போனாங்களா அவங்களா?
இன்னைக்கு வந்து நம்ம கத்துறீங்க, ஐயோ ஒரு கட்சியவே அழிக்கிறாங்க, என்ன கரிசனம் உங்களுக்கு அதிமுக மேல? எலெக்ஷன் முடிஞ்சு 30 நாளையிலேயே ராஜினாமா பண்றான்னா இது திமிரு இல்லையா? வச்ச பாரு, இந்த பாரு மைய கூட இன்னும் மறையல. அதுக்குள்ளேயே வந்து அவங்க ராஜினாமா பண்றது அவங்க இஷ்ட, சட்டத்தின்படி அவங்க ராஜினாமா பண்றாங்க. என்ன டேய், இப்ப பை எலெக்ஷன் நடக்க, பை எலெக்ஷன்ல நிக்கட்டான், பை எலெக்ஷன் நடத்த கூடாது, இந்த மாதிரி ஆளுங்க தேர்தல்ல நிக்க கூடாது. எதுக்கு நிக்க? ஐயா அவங்க நிக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க, திரும்ப அவங்க பதவி ராஜினாமா பண்றாங்க, திரும்ப போய் அந்த இடத்துல ஜெயிக்கணுமா தோக்கணுமான்றது மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன் மக்கள் முட்டாளா? அந்த தொகுதி மக்கள் தான் கேஸ் போட்டிருக்காங்க. தொகுதி மக்கள்லாம் கேஸ் போடல, அதிமுக தான் கேஸ் போட்டிருக்கு. அந்த தொகுதி மக்கள் கேஸ் போட்டா தேர்தலில் நிக்கிறவன தோக்கடிக்கிட்ட முடிஞ்சா அப்ப ஜெயிச்சு விட்டாருன்னா ஒத்துக்கிறீங்களா? பாப்போம் ஒத்துக்கிறீங்களா? ஜெயிச்சா என்ன தோத்தா தெரியுது இல்ல? ஏன்டா எவன் பொண்டாட்டி அப்புறம் ஏன் கரிசனா? அப்புறம் என்ன கரிசனா அதிமுக மேல? ஐயோ அதிமுகவை அழிக்கிறாங்களே அப்ப நீ ஒப்பாரி வைக்கிறீங்க? நான் வளர்த்த கட்சிடா. நீங்க வளர்த்தீங்களா? நீங்க யாரத்தையா வளர்க்கல? போன கட்சிடா. நீங்க யாரத்தையா வளர்க்கல? அதிமுகவுக்கு நான் சிறைக்கு போன கட்சி. ஏன் சிறைக்கு போனீங்க? முத தாமரைக்கொடி ஏத்துனதுனால. தாமரைக்கொடி ஏத்துனதுக்கு ரெட்டலைக்கு என்ன சம்பந்தம்? அப்ப முத நாங்க அதைத்தான் பண்ணோம். என்ன பண்ணீங்க? 72ல இந்த தாமரை கொடி, அதாவது வெள்ளையில தாமரை பூவை போட்டு. உங்க வரலாறுலாம் நான் கேட்கல, நான் கேட்கறது சிம்பிள். அதிமுக பார்த்து நீ கரிசனப்படுறீங்கல்ல, நீங்க உங்க கட்சிக்கு கூட்டிட்டு போகும்போது அந்த வருத்தம் இல்லையா? நாங்க அவங்கதான் தனியா ஒதுக்கி விட்டாங்களடா, அறிவு கட்டவன. ஒதுக்குனா நீங்க கூட்டு போயிருவீங்களா? நாங்க கூப்பிடல, அவங்களா வந்தாங்க. எப்படி அவங்க? இப்ப நான் வரேன், நான் வந்தா சேர்த்துக்குருவீங்களா? ஆமா. எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருவீங்களா? எம்எல்ஏ சீட்டு கொடுப்போம்ல. எப்படி கொடுப்பீங்க? எம்எல்ஏவா இருந்தா. இது என்ன கதையா இருக்கு? என்ன கதை? ஏன் கொடுக்க? அது அப்ப புரியுதுல, இருந்தா கொடுப்பீங்க. ஆமா. அது மாதிரி ஒரு எம்எல்ஏ ராஜினாமா மட்டும் வராரு, சீட் கொடுக்க போறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவரு எம்எல்ஏன்னா தேர்தல் நேரத்துல வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்தாரு, பரவாயில்ல. அதுக்கப்புறம் பை எலெக்ஷன் வராதுன்னு தெரிஞ்சதுனால ராஜினாமா பண்றாரு. இது எலெக்ஷன் முடிஞ்சு மை ஈரங்காய முன்னையே வந்து ராஜினாமா பண்ணிட்டு வர்றது எந்த வழியிலடா சேர்த்து? அரசாங்கத்துக்கு கஜானா தாண்டா காலி ஆகும். காலியானா காலி ஆயிட்டு போகுது, அவங்க விருப்பம். சட்டத்தின்படி, அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒருத்தர் வேணும்னா ராஜினாமா பண்ணிக்கலாம், நிக்கிறா இருந்தா திரும்ப அதே தொகுதியில நிக்கலாம். சட்டம் சொல்லுதே நிக்கலாம். பாப்பா விடு, சட்டத்தை நீங்க குறை சொல்றீங்க. சரிப்பா, இப்ப என்னப்பா அவங்க ராஜினாமா பண்ணட்டும். தாவைக்காவுக்கு நான் கேட்கறது ஆதரவாளர் உங்களை அழிச்சே ஒழிச்சே மண்ணுல புதைச்சிருவேங்கிறாரு. அவருக்கு வயசு பத்தாதுக்கு. ஏன்னு கேக்குறேன். அதாவது உருவம், ஐயா பெரிய பெரிய ஆளுகளை சின்ன பசங்க தயா அடிச்சு காலி பண்றாங்க. சின்ன பையன் இல்ல, அவர் உருவத்துல இன்னைக்கு நான் சண்டையா போட சொன்னேன் வந்து நின்னுக்கிட்டு. நான் சொல்றது வயது ரீதியா சொல்றேன், அனுபவ ரீதியா சொல்றேன். இங்க பாரு, அவரு வந்து அனுபவம் இருந்தா, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவான், ஏதோ ஒண்ணும். ஆனா இந்த இடத்துல அது சொன்னோம்னா அது நம்மளாலேயே நம்மளா பாத்தீங்களா விட்டு கொடுக்குதா எங்கேயாச்சும் அது மனசு? இதுவே எங்க தமிழ்நாட்டுல இருந்தா போட்டு தள்ளி இருப்பீங்க. என்னத்த சொல்ல, திராவிடியம்.